விஜய் அண்ணா, எல்லாருக்கும் எல்லா உதவியும் பண்ணுறீங்க. எங்கள் பாப்பா உயிரை காப்பாற்ற கொஞ்சம் உதவி செய்யுங்க. செல்வராஜ் அப்புறம் சின்னம்மாள், அந்த ஹரிணின்ற பொண்ணுக்கு 6 வயசு தான் பொண்ணுக்கு ஆகுது. கிட்னி ப்ராப்ளமாக இருக்குது. மனு கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கிட்னி உடனடியாக அறுவை சிகிச்சை பண்ணணும்னு கேட்டிருக்கிறாங்க. ஒரு 10 லட்ச ரூபா கிட்ட செலவாகும்னு சொன்னாங்க. ஒரு 1,31,1,000 ரெடி பண்ணி எங்கள் மாவட்ட நிர்வாகிகள் சார்பாக விருதுநகர் கிழக்கு மாவட்ட செயலர்ன்ற முறையிலும் விருதுநகர் வடமேற்கு மாவட்ட செயலர் மாரி செல்வம் அவங்கள ஏற்பாட்டிலும் ஒரு 1,30,000 ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அப்புறம் அவங்களுக்கு உண்டான அறுவை சிகிச்சையும் அந்த ஹாஸ்பிட்டலில் பேசி ரெடி பண்ணி கூட இருந்து அதை பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவங்களை நம்பி ஒரு வீடியோ அவங்க வெளியிட்டிருந்தாங்க. இனிமேல் நீங்கள் எங்கேயும் அலைய வேணாம், நாங்களே பார்த்துக்குறோன்னு சொல்லியிருக்கிறோம். கண்டிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கவனத்துக்கு எடுத்துகிட்டு போய் அந்த ஹரிணின்ற பொண்ணை கண்டிப்பாக நாங்கள் காப்பாற்றி கொடுக்குன்றதை பத்திரிகையாளர் வேலை தெரிவித்துக் கொள்கிறோம். தண்ணியை குடிக்கிறதுனால பாதிக்கப்படுறாங்க. ஆனால் அதுக்கான மருத்துவ சிகிச்சை தனித்துறை வந்து நம்மளோட ஜிஹெச்சில் வரல. என்னன்னு கேட்டால் என்எம்சி நாம்ஸு மெடிக்கல் காலேஜ் ஆகி ஒரு பேட்ச் பாஸ் அவுட் ஆகி வெளியே போனதுக்கப்புறம் தான் வர முடியும் அப்படின்றாங்க. ஏற்கனவே இப்போ நமக்கு ஒரு பேட்ச் பாஸ் அவுட் ஆகி வெளியே வந்துட்டாங்க. அவங்களும் ட்ரைனிங்கில் தான் இருக்காங்க. இன்னும் மக்களுக்கான அந்த தேவையான சிகிச்சை துறைகள் வந்து இன்னும் ஃபுல்லாக வரல. ஒரு டாக்டர்ஸ் 2 டாக்டர்ஸ் வச்சு தான் மொத்த டிபார்ட்மெண்ட்டுமே ரன் ஆகிற மாதிரி இருக்குது. நோயாளிகள் இதுக்காகவே காத்திருக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது. அது நம்ம சைடில் இல்லை. மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் இப்போதைக்கு தேவை நீடர் வந்து மொத்தம் ஒரு 1600 பெட்டுக்கு 500 பெட்டுக்கு தான் தூய்மை பணியாளர்கள் அந்த இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அதை வந்து மாண்புமிகு அமைச்சர்கிட்ட அவங்கள்ட்ட ஐஆர்எஸ் சட்டை நான் வந்து மனுவாகவே கொடுத்துருக்குறேன். அவங்க விரைந்து நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் சொன்ன டாக்டர் ப்ராசஸும் நான் ஜெய்சிங் டீன் சார்ட்டை கன்சிடர் பண்ணி அதுக்கு உங்களுக்கு நடவடிக்கை எடுத்தோம். இன்னும் தலையில் அடிபட்டால் மதுரை ரெஃபர் தான். 3 மாதத்துக்கு ஒரு டாக்டர் வருவார், ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவார், ஒரு ப்ரெஸ் மீட் வைப்பாங்க, சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த நிலைமை தான் இருக்குது. அதாவது கட்டடம் இருக்குது, உள்ள கட்டமைப்பு இல்லை. அவர் சொல்கிறது எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்படுது, அதில் கல்லில் அடிபட்டோம், சில நேரம் தீக்காயங்கள் இருக்காது, கல் பறந்து வந்து அடிபட்டு அடிபட்டுருக்கும். அப்போ அதுக்கு அவங்களே நம்ம என்ன பண்ணோம், இது ஸ்பெஷலிஸ்டாக நம்ம வந்து மதுரைக்கு அனுப்ப வேண்டியிருக்கும். மெடிக்கல் காலேஜாக வந்துமே மெடிக்கல் காலேஜுக்கான எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸுமே நம்மகிட்ட இல்லை. ஈவன் எக்கோக்கு ஒரு டாக்டர் தான் இருக்கிறாரு. அவர் தான் எல்லாத்தையும் பார்க்கணும். ஒரு மிஷின் தான் இருக்குது, 2 மிஷின், இன்னொரு மிஷின் வேலை பார்க்கல. அவரே எவ்வளோ பார்ப்பார்? அவர் திரும்பி அவரோட வார்டை போய் பார்க்கணும், திரும்பி எக்கோ பார்க்கணும். எக்கோக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 100 பேர். இதுக்கு மேலே பார்க்க முடியாது ஒரு வார்டில். இப்போ நான் ஒரு ஸ்பெஷலிஸ்டாக வந்துட்டு ஒரு ஜென்ஸ் வார்டுனா ஜென்ஸ் வார்டில் அன்றைக்கி ஒருத்தவங்களுக்கு மட்டும் தான் எக்கோ பார்க்க முடியும். இன்னொருத்தவங்களுக்கு பார்க்கணும்னா மறுநாள் தான் பார்க்கணும். அர்ஜென்ட்னா பார்த்துடுறாங்க, இல்லைன்னா பார்க்க முடியாத சூழ்நிலை இருக்குது. ஸோ அந்த மெடிக்கல் காலேஜுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம காலேஜ். அதே மாதிரி பிரசவத்துக்கும் அந்த மயக்க ஒரு டாக்டர் சரியாயில்லை. 10 நாள் 15 நாள் அலைய வேண்டியது. அதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லைண்ணா. ஆனால் நம்மளோட ஹாஸ்பிட்டல்ஸில் இப்போ பிரசவத்துக்கு குழந்தைகளை எப்பேற்பட்ட குழந்தைகளை காப்பாற்றணுன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம தமிழ்நாட்டிலே நம்ம ஹாஸ்பிட்டல் தான் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் சொல்கிற கம்ப்ளைண்ட்ஸை நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு கண்டிப்பாக அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறேன்.